வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான 5 ஹாரர் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படங்களுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான அபிகெயில் அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிட்னாப் பண்ற குரூப் இருக்காங்க. அவங்கள மெயின் ஹெட்டா ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்றானா, ஒரு 6 பேரை இந்த வேலையை செய்யறதுக்காக கூட்டிட்டு வரான். அந்த 6 பேர்ல ஒருத்தருக்கு இன்னொருத்தர் தெரியாது, எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அப்படி ரேண்டமா சூஸ் பண்ணி கூட்டிட்டு வரான். அவங்க கிட்ட என்ன சொல்றானா, நம்ம ஒரு பொண்ணை கடத்தணும், அந்த பொண்ணை கடத்தி சில பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட டிமாண்ட் வந்து கேட்கணும். அப்படி கிடைச்சதுன்னா அந்த பொண்ணை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுடைய ஐடென்டிட்டியை ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சொல்லக்கூடாது, யாருக்கும் உங்களுடைய உண்மையான பெயர் தெரியக்கூடாது. நான் கொடுக்குற அந்த பெயர் மூலமா நீங்க கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ இப்போ அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஊர்லயே பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய 12 வயசு பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணிட்டு வராங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு மேன்சன்ல கொண்டு போய் அந்த பொண்ணை அடைச்சு வச்சிடறாங்க. ஒரு ரூமுக்குள்ள லாக் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ இப்போ இந்த வேலையை கொடுத்தாலும் அந்த ஹெட் அவன் என்ன சொல்றானா, ஒருத்த மட்டும் இந்த பொண்ணை பார்த்துக்குங்க, மீதி இருக்கக்கூடிய 5 பேர் போய் ரெஸ்ட் எடுங்க, திரும்ப 1 hour கழிச்சு வேற ஒருத்தன் வந்து பார்த்துக்குங்க, இப்படியே மாத்தி மாத்தி அந்த பொண்ணை பார்த்துக்குங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான், அடுத்த நாள் பணம் வந்த உடனே அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எதிர்பார்க்காத சம்பவம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. அது என்ன சம்பவம் அப்படிங்கறத நீங்க படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குங்க. இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படி கேட்டீங்கன்னா, ஒரே நாள் நைட்டு நடக்கக்கூடிய சம்பவம் தான். அதை முடிஞ்ச அளவுக்கு விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காங்க. 45 நிமிஷம் கழிச்சு ஒரு ட்விஸ்ட் வரும். அது பயங்கரமா இருக்கும், எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு. அது என்ன அப்படிங்கறத நீங்க படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய 1 hour ஃபுல்லாவே விறுவிறுப்பா தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் நடிச்ச அந்த பொண்ணுடைய ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு, எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே சூப்பரா இருந்துச்சு, எடிட்டிங் சூப்பரா இருந்துச்சு, ஆக்டிங் எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துல நீங்க எதிர்பார்த்த ஹாரர் எலமெண்ட்ஸும் இருக்கு, ஆனா வயலன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகளும் இருக்கு. இந்த படம் ஒரு சூப்பரான படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹாட்ஸ்டார், பிரைம்லாம் அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. IMDbல 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம செகண்டா பார்க்க போற படம் 2017 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன இஸ்ரா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துல பிருத்திவிராஜ், பிரியானந்த் நடிச்சிருக்காங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா அவருக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது, மும்பைக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். மும்பையிலேயே ஒரு வீடு வாங்கி அங்கேயே தங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டை அழகா வச்சுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் அதிகம், கலைப்பொருட்களை சேகரிக்கிறதுலயும் அவங்களுக்கு ஆர்வம் அதிகம். ஸோ அதனால வீட்டை அழகுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கலைப்பொருட்களை வாங்குறதுக்காக அவங்க கடைக்கு போறாங்க. அப்படி போகும்போது அங்க ஒரு பழைய மொழியில பொறிக்கப்பட்ட ஒரு மரப்பெட்டியை பாக்குறாங்க. அது ரொம்ப பிடிச்சு போனதுனால அதை வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த பெட்டியை ஓபன் பண்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஹாரர் சம்பவம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயினுடைய ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் ஹீரோவுடைய ஆக்டிங்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஹீரோயினை பார்த்து பயப்படுற அந்த சீனா ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கும், நம்ம ஒன்று நினைச்சு இந்த படத்தை பார்த்துட்டே இருப்போம். அப்ப அங்க நடந்ததே வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை காட்டுவாங்க. அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. பழைய மாதிரி, அதாவது நம்ம பார்த்து பழகின மாதிரியான ஒரு பேய் கதை தான், ஆனா அதுல சில விஷயங்களை வித்தியாசமா கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா யூதர்களுடைய சடங்குகளை பத்தியும் அவர்களுடைய வரலாறுகளை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துல வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொஞ்சம் பயமுடுத்துற மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துல ஒரு ஃபிளாஷ்பேக் காட்சி வரும், அது மட்டும் தான் கொஞ்சம் சுமாரா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது அந்த படம் முடிகிற வரைக்குமே ஓரளவுக்கு நம்மள பயத்திலேயே வச்சிருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பேய் படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான டாக் டு மீ அப்படிங்கிற ஒரு சூப்பரான வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா சில வருஷங்களுக்கு முன்னாடி சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அதனால அந்த சோகத்துல இருந்து பெருசா மீண்டு வராமையே இருப்பாங்க. அவங்களுடைய பொழுதுபோக்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுதான். ஒரு நாள் ஹீரோயினுடைய வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேமை விளையாடுறாங்க. அதாவது பேய் கூட பேசி விளையாடக்கூடிய ஒரு கேம். ஸோ ஒரு எம்பாமிங் செய்யப்பட்ட ஒரு கையை கொண்டு வருவாங்க. அந்த கையை பிடிச்சிக்கிட்டு டாக் டு மீன்னு சொன்னா ஒரு பேய் உருவம் தெரியும். அந்த பேய் அவங்களுடைய உடம்புக்குள்ள போந்து சில வினாடிகள் பேசும். 60 செகண்ட்ல கையை எடுத்துட்டா பேய் போயிடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு கேமை விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாள் அந்த ஹீரோயினுடைய தம்பி இந்த கேமை விளையாடும் போது 60 செகண்டுக்கு மேல அதோடைய கையை எடுக்காம போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய
ஹாரரான சம்பவம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயினுடைய ஆக்டிங் செம்ம சூப்பரா இருந்துச்சு. அவங்களுடைய ஆக்டிங் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொல்ற அளவுக்கு சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. வித்தியாசமான ஒரு கதையை எடுத்து அதை சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கும், சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் சில வைலன்ஸ் சீன்ஸ் இருக்குது, அதனால குழந்தைங்களோட பார்க்க வேண்டாம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பரான படம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான ஏலியன் ரோமலஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று இருக்குது. அந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய நிறைய கிரகங்களை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் சுரண்டிட்டு வருது. அப்படி ஒரு கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். அங்கே அடிமை வேலைலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரோபோ ஒன்று கூட இருக்குது. அந்த ரோபோவை தன்னுடைய சொந்த பிரதராகவே பார்த்துட்டு வராங்க நம்ம ஹீரோயின். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதாவது சுதந்திர கிரகமாக இருக்கக்கூடிய வாகாங்கிற கிரகத்துக்கு போகிறதுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்குது. சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. அப்படி போகணும் அப்படின்னு சொன்னால் ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கக்கூடிய, அதாவது ஸ்பேஸில் மிதந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கக்கூடிய கிரையோ பேட் அப்படிங்கிற ஒன்று வேணும். அது இருந்தால் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதை எடுக்கிறதுக்காக ஸ்பேஸ் ஷிப்புக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஹாரரான சம்பவம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு போவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சம்பவம் கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை சீட்டேஜில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு செம்ம த்ரில்லிங்கான ஒரு படம். இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் அது ஹீரோயினுடைய ஆக்டிங் தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கூட ஒரு ரோபோ கேரக்டர் வரும், அவருடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஜீரோ கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். அந்த ஐடியாவே வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதே மாதிரியான கதையை நம்ம ஆல்ரெடி பார்த்து பழகியிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் விறுவிறுப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாமல் சூப்பராகவே எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட்ஸ்டார் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன இந்தோனேஷியன் படமான குண்டிலானக் 2 அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். ஸோ இந்த படம் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. அதில் செகண்ட் பார்ட்டை மட்டும் தான் தமிழ் டப் பண்ணி இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில குழந்தைகள் இருக்காங்க, ஒரு 5-6 குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைகளை தன்னுடைய சொந்த குழந்தையா நினச்சி ஒரு அம்மா வளர்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி வராங்க. அந்த குழந்தைகளில் டிண்டா அப்படிங்கிற ஒரு குழந்தை என்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி சில ப்ரூஃப் எல்லாம் காட்டுறாங்க. ஒரு அட்ரஸையும் கொடுத்துட்டு போகிறாங்க. எப்போ உங்களுக்கு என்னுடைய குழந்தைய கிட்ட விடணும்னு தோணுதோ அப்போ கொண்டு வந்து விடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ அந்த குழந்தைய, அதாவது டிண்டா அப்படிங்கிறத பொண்ணை அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விடுறதுக்காக மொத்தம் எல்லா குழந்தைகளும் சேர்ந்து ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. அதுவும் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய த்ரில்லிங்கான சம்பவம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க தான் இந்த படத்துலேயே நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால குழந்தைகளோட இந்த படத்தை பார்க்கலாம். பெருசாக வைலன்ஸ்லாம் இருக்காது. ஆனால் கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஹாரர் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 4.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.